என் அன்பு உறவுகளே, நீண்ட நாளைக்கு பிற்பாடு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலேயே நம்ம இலகுவாக பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கக்கூடிய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மற்றும் சொப்சி சிக்கன் டெவல் இது எப்படி செய்யலான்னு பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்ளலாம். தேவையான பொருட்கள் முட்டை, நான் இந்த ரைஸ்க்கு போடுறதுக்கு சுக் கட்டி எடுத்துருக்கிறேன். மற்றது மிளகுத்தூள், உப்புத்தூள், துண்டு மிளகாய், கேரட், இது ஃப்ரைட் ரைஸ்க்கு சிறியதாக வெட்டியது, மற்றும் லீக்ஸ், சொப்சிக்கு தேவையான சோள மாவு, கோர்ன்ஃப்ளவர், மற்றது சில்லி சாஸ், சோயா சாஸ். நம்ம சிக்கன் வெட்டி எடுத்துக்கிறோம் இப்படி சின்ன பீஸில். இதை அவிச்செடுத்து தான் நம்ம பொரித்து டெவல் செஞ்சுக்கொள்ளணும். மற்ற கறி மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம். நம்ம ரைஸ்க்கு லீக்ஸ் வெட்டுவோம் முன்னுக்கு அந்த இலைகளை, அது கீழே தண்டை நம்ம இதை நம்ம டெவலுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். மற்றது வெஜிடபிள் சொப்சிக்கு தேவையானது கேரட், உருளைக்கிழங்கு, போஞ்சி, கோவா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கொள்ளலாம். உப்புத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து முதல்ல நம்ம சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவிச்சு கொள்வோம். முதல்ல சிக்கனை அவிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதை வடிச்சு எடுத்துக்குவோம். சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிற்பாடு பொரிச்சு எடுத்துக்கொள்ளும். எண்ணெய் சூடான பிற்பாடு நம்ம கோழி துண்டுகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளும். பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். கோழியை பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ டெவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோம். பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், லீக்ஸ் தண்டு நம்ம வெட்டி வச்சோம், அந்த லீக்ஸ் தண்டு, கறி மிளகாய் போட்டு லேசாக வதக்கிக்கொள்வோம். கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கொள்வோம். ஏன்னா நம்ம கோழி அவிக்கிறதுக்கு உப்பு போட்டு அவிச்சிருக்கிறோம். கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கொள்வோம். இப்போ துண்டு மிளகாய், இந்த கட்டத்தூள் சேர்த்துக்கொள்வோம். கோழி சேர்த்துக்கொள்வோம். வீட்டில் இலகுவா, நான்ஸ்டிக் பேன் ஆலாம் தேவையில்லை, இலகுவா மிகவும் சுவையாக செய்து கொடுக்கலாம். சோயா சாஸ் சேர்த்துக்கொள்வோம். சாஸ் சேர்த்துக்கொள்வோம். நம்ம இதுக்கு சில்லி சாஸ் சேர்க்கலை, டொமேட்டோ சாஸ் தான் சேர்த்துருக்குறோம். ஏன்னா நம்ம இதுக்கு தக்காளி போடலை. தயார். இப்போ நம்ம அடுத்து சொப்சிக்கு தேவையான வேலையை செய்வோம். இப்போ இதை இறக்கிக்கொள்வோம். இதில் சொப்சிக்கு நம்ம இந்த மரகரியை அவிய போட்டுக்கொள்வோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பட்டர் போட்டு தாளித்து அப்படி சொப்சி செய்வாங்க. ஆனால் நம்ம இந்த சரியான முறையில் சொப்சி செய்கிறதா இருந்தால் நம்ம எந்த ஒரு எண்ணெயும் சேர்க்காம நீரில் மட்டும்தான் அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். உப்புத்தூள் சேர்த்து நம்ம அவிய விடுவோம். அடித்து கொள்றதுக்கு நம்ம விறகு அடுப்பில் வச்சுருக்கிறோம், சின்ன கேஸ் அடுப்பில் செய்யறதுனால. இப்போ ஒரு தாய்ச்சியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளும். எண்ணெயோட பட்டர் சேர்த்துக்கொள்ளும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளும். முட்டையை சேர்த்துக்கொள்ளும். முட்டையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கொள்ளணும். நம்ம ரைஸை சேர்த்துக்கணும். இதோட எந்த விதமான வேற சோஸ் அதுவும் சேர்த்துக்காம மிகவும் சுவையாக வீட்டிலே ரைஸ் செஞ்சு கொள்ளலாம். உப்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளும். கொஞ்சம் சுவைக்கு ஒரு சுக்கடி சேர்த்துக்கொள்கிறோம். நம்ம இதுக்கு ஸ்டொக் பவுடர் வேறு எந்த விதமான சோஸ் வர்க்கம் எதுவுமே சேர்த்துக்கொள்ள, அதனால் ஒரு சுப்படி சேர்த்துக்கொள்கிறோம். அதை போட்டு ஒரு கிளறி இறக்கிக்கொள்ளும். ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. மிகவும் இலகுவாக வீட்டிலேயே சுவையாக செய்து கொள்ளக்கூடிய ஒரு ரெசிபி. நல்லா மறுபடியும் வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளும்.
கார்ன்ஃப்ளவர் சோள மாவு கொஞ்சமாக சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும். மிகவும் சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் டவல், வெஜிடபிள் சொப்ஸி வீட்டில் ஹோம்மேட் செய்திருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.